ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம சிகப்பரிசி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அரிசி எடுத்து நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் தனியாக வடித்து எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கடாயில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மாவு, அதை எடுத்து நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 1/2 kg அரிசி நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் வந்து 1 மூடி எடுத்துருக்கேன். நல்லா திருவி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாசிப்பயிர் 1/4 டம்ளர் எடுத்து அதை கடாயில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அது 3 வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் தட்டி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோட ஸ்மெல் வர வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு 2 வெல்லம் எடுத்துருக்கேன். அதை நல்லா நச்சு வச்சுக்கணும் நைஸாக. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் அந்த நச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெல்லம், அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அது வெல்லம் எல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மாவு தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கூட பாசிப்பருப்பு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு தேங்காய் தனியாக வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது கூட நெக்ஸ்ட்டு நம்ம தனியாக பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெள்ளைப்பாகு, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறிடணும். நல்லா கிளறி நல்லா கெட்டியாக கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்தோன்னா நல்லா பசஞ்சிட்டு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தனியாக பிடிச்சி வச்சுக்கோம் பார்த்திங்களா கொழுக்கட்டை, அதை எடுத்து நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டோன்னா சுவையான சிகப்பரிசி கொழுக்கட்டை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.